Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கொள்கைகளை நோக்கி தமிழகத்தில் பரப்புரையும் பயணத்தையும் மேற்கொள்கிறார்? அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் போய் சவுண்ட் விடுறாரு, காட்டு கூச்சல் இருறாரு. துரோகம் தமிழ்நாடு முழுவதும் சென்று பேயாட்டம் ஆடிட்டு இருக்கு, தலைவிரித்து ஆடுகிறது. போதாக்குறைக்கு மற்ற கட்சி கொடிகளை தங்கள் கூட்டங்கள்ல அதை கூட சரியா செய்ய தெரியல. அதுல நான் பார்த்தேன் அன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையத்தில் நினைக்கிறேன், அந்த கூட்டத்தில் ஒரு ஏடிமிக்க டிஷர்ட் போட்டு தாவேக்கா கொடியை தூக்கி பிடிக்கிறாங்க. ரொம்ப அரசியலில் ரொம்ப தரம் தாழ்ந்து பழனிசாமி கம்பெனி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் இருக்கிற இடத்துல கூட்டணி வேணும்னு ஒரு கட்சி நினைக்குது. அதெல்லாம் தவறு இல்லை. ஆனா அவர்கள் இதே மாதிரி ஒரு கொடுமையான துயர சம்பவம் அங்கே நடந்திருக்கின்ற நேரத்தில் நாம் முன்பு சொன்ன மாதிரி வீடு பற்றி எரிகிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்கிற மாதிரியும், ஆடு நினைதுன்னு ஓனாய் கண்ணீர் விடுற மாதிரியும் பழனிசாமி செயல்படுறது அது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு தர்ம சங்கடத்தையும் தலைக்குணிவையும் ஏற்படுத்து. இந்த நேரத்தில் நான் மிகவும் மதிக்கின்ற ஒரு பத்திரிகை, அதுல தாவேக்கா கொடிகள் அதிமுக கூட்டத்தில் வீசப்படுகிறது, கூட்டணி நெருங்கி வருகிறது. இது குழப்பத்தில் தினகரன்னு அவங்க போட்டிருக்காங்க. என்ன நடக்குது? இது சோசியல் மீடியால அந்த கொடியை ஒரு அதிமுக தொண்டர் கையில் கொடுத்து 2 கொடி ஒரு கூட்டத்தில் பிடிச்சி வச்சிருக்காங்க. இன்னும் நான் பார்த்தேன், தாவேக்காவுடைய அந்த நாமக்கல் மாவட்ட செயலர் அதை வன்மையாக கண்டிச்சு நம்ம நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாரும் வேற கூட்டங்களில் மாற்றுக் கட்சி கூட்டங்களில் போய் கொடியை தூக்கக்கூடாது, கொடியை ஆட்டக்கூடாது அப்படின்னு கூட போட்டிருக்காங்க. ஆனால் அது அவங்க இல்லை, அது ஏடிமிக்க டிஷர்ட் போட்டு ஒரு இன்னொரு கட்சி தொண்டர் போய் யாராவது கொடியை பிடிப்பாங்களா? அதை கூட சரியா தெரிய செய்யலை பழனிசாமி கம்பெனிக்கு. அதாவது தாவேக்கா கூட வரணும்னு அவங்க நினைக்கிறதோ, அவங்களுக்கு அழைப்பு விடுறதோ, அவங்கள்ட்ட போய் கேட்கிறதோ அவர்களுடைய உரிமை. ஆனால் திரு விஜய் அவர்கள் என்ன மதுரை மாநாட்டில் கூட சொன்னார், எங்க தலைமையில தான் ஆட்சி அமையும், எங்க தலைமையை ஏற்று கூட்டணி வாங்கன்னு சொல்றாரு, மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுறாரு. அப்ப பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி EDMK பலவீனமாயிட்டு வருவதா காமிக்குது. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards.